நெத்தி கருக்க தொழுது இருப்பார், ஆனா எங்க இருப்பார்? இப்லீஸ் ஆளா இருப்பார். அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி வச்சிருப்பான். இஹ்லாஸ்ண்டா அவன் கல்புல ஹுப்பு துன்யா சொட்டும் இருக்காது, துன்யாவுடைய மோகம் அணுவளவும் இருக்காது. இஹ்லாஸுக்கு மாத்தமானதுக்கு பேர் தான் ஹுப்பு துன்யா. முஹ்லிஸுக்கு மாத்தமானவருக்கு பேர் தான் துன்யாவை மோகம் கொள்றவர். துன்யாட மோகம் வந்தா அவன்கிட்ட இஹ்லாஸ் இருக்காது, இஹ்லாஸ் இருந்தா துன்யாட மோகம் இருக்காது. துன்யாட மோகம் என்றது துன்யால வாழணும் என்று ஆசைப்படுறது, துன்யால ஒரு நிலைமை அடையணும் என்று ஆசைப்படுறது, துன்யால ஒரு லெவலும் டீக்கணுமே மச்சான், அப்படித்தானே? ஒரு இப்படி ஒரு ரூடு, இப்படி ஒரு வாகனம், இப்படி ஒரு பொண்டாட்டி, இப்படி ஒரு மொபைல், இப்படி ஒரு ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு இருக்கணும். அந்த மனுஷர் ஒரு ரேஞ்சில் எங்களை பார்க்கணும். இது எப்ப வருமோ கல்புல, அப்ப பசாத் உண்டாகும். பசாத் இல்லாம இது வராது, பெருமை இல்லாம இது வராது. பெருமைண்டா என்ன? பெருமைண்டா என்ன? பெருமைண்டா என்ன? பெருமைன்றது தனக்கென்று ஒரு லெவல விளங்குறது, எங்களுக்கு ஒரு நிலைமை ஒன்று இருக்குது என்று விளங்குறது பெருமை. இந்த பெருமை கல்புல அனுபவம் இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான், நரகத்துல போட்டு சுடுவான். இது இல்ல போவாரு. பெருமையில அணுவளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். பெருமையும் ஈமானும் ஒரு கல்புல ஒன்று சேராதுன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல துன்யாட மோகமும் ஈமானும் ஒரு கல்புல ஒன்று சேர மாட்டாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஜ்தமிஉ ஷுஹு வல் ஈமானு ஃபீ கல்பின் வாஹித். ஒரே கல்புல துன்யாட மோகமும் ஈமானும் ஒன்று சேர மாட்டாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யால ஒரு டாக்கெட் ஒன்று வச்சு வேலை செய்யறது அப்ப கூடாதா? கூடாது. கூடாதான்னு கேட்டா என்ன? கூடாது. அது பசாதத்தான் உண்டாக்கும். பசாதண்டா என்ன? இப்ப இஹ்லாஸ்ண்டா என்னன்னு இன்னும் விளங்கப்படுத்துறேன் தானே. பெருமைண்டா என்னன்னு சொன்னேன், இப்ப என்ன கேக்குறேன்? பசாதண்டா என்ன? பசாதண்டா சுன்னத்துக்கு வெளியில போறது. பசாதண்டா என்ன? சுன்னத்தான வழிமுறைக்கு வெளியே போறது பசாது. சுன்னத்தான வழிமுறைக்கு வெளியே போறது பசாது. இங்க ஏன் டைல புடிச்சிட்டு மேல காப்பர் போட்டிக்கிற, ஏன் போட்டிக்கிற? செல்லம் செஞ்சது பசாத, செஞ்சது பசாது. இப்ப என்ன செஞ்சுக்கிற? வருத்தம் வராம போட்டிக்கிற. செஞ்சது பசாது. பசாது என்ன? நபிய ஸலாத்துடைய சுன்னத்துக்கு வெளியே போறது. சுன்னத் என்ன? சுன்னத் என்ன? சுன்னத் இஸ்ராப் செய்யாம இருக்கிறது, இப்தார் செய்யாம இருக்கிறது. இஸ்ராப் பண்றது தேவைக்கு மிச்சம் ஒன்று யூஸ் பண்ற, சாப்பிடுற பசி முடிஞ்சு இன்னும் திங்கிறார், இவர் இஸ்ராப் செய்யறார். தேவை ஆனா தேவையை மேல் மிச்சமா செய்யறார் இஸ்ராப். இப்தார் என்றா தேவையில்லாத செய்யறது. இது இப்தார். இது என்னது? இது இப்தார். குர்ஆன் சொல்லுது இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். இந்த முபத்திரீன்கள் தேவையில்லாதது செய்யக்கூடியவர்கள், தேவையில்லாம செலவழிக்க கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. கூட்டாளி இல்ல, கூட்டாளி இருந்தா இன்றைக்கு நாளைக்கு இல்லாம போகும். சகோதரன் கபூர்லயும் சகோதரன் தான். உங்களுக்கு நான தம்பியா? நீங்க மௌத்தா போனா உங்களோட நான தம்பி இல்லாம போறா இல்ல, கியாமத்திலேயும் உங்களுக்கு நான தம்பி தான். தெரியுமா? குர்ஆன் சொல்லுது சகோதரர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் தேவையில்லாம செலவழிக்கிறார்கள். தேவைங்கள செலவழிக்கிறார். இன்னைக்கு அப்படி எவ்வளவு செலவழிக்குது, எவ்வளவு செலவழிக்குது நாங்க தொடர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும், இல்ல விளங்காது. ஏன்னா அவ்வளவு கண்மூடித்தனமா தீன் என்று நினைச்சு ஷைத்தானோட போற நிலைமை வந்துட்டு, தீன் என்று நினைச்சு இப்லீஸ் ஜமாத்துல சேர்ற நிலைமை வந்தாச்சு. இன்னைக்கு பயான் பண்ணி தஷ்கீல் பண்ற ஷைத்தானோட சேர்றதுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், காலம் வரும் துஆத்துன் இலா அப்வாபி ஜஹன்னம். நரகத்திர வாசல்ல இருந்து கொண்டு தாவத் கொடுப்பார், வாங்க அல்லாஹ்வின் பக்கம் வாங்கன்னு நரகத்துக்கு எடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த காலம் வரும்ண்டாங்க. அப்போ பசாதண்டா என்ன? பசாதண்டா சுன்னத்துக்கு வெளியே போறது. குர்ஆன் சுன்னா எதை எங்களுக்கு வழிகாட்டினோ அதுக்கு வெளியில போனா அதுக்கு பேர் பசாது. இல்மண்டா என்ன? இல்மண்டா என்ன? அல்லாஹ்ட நற்கூலி போதும் என்று விளங்குது. இல்மு துன்யால எந்த நோக்கமும் இல்ல. இஹ்லாஸ் யாருக்கிட்ட வருமோ அவர்கிட்ட இல்ம் இருக்கும், யாருக்கிட்ட இஹ்லாஸ் இல்லையோ அவர்கிட்ட இல்ம் இருக்காது. துன்யால யாருக்கு ஹுப்பு துன்யா இருக்குமோ, துன்யால ஒரு டாக்கெட் இருக்குமோ, துன்யால ஒரு அலங்காரம் விருப்பமா இருக்குமோ, அவர் துன்யால நிறைய அமல் செய்வார். தொழுவார், ஜகாத்து கொடுப்பார், நோன்பு பிடிப்பார், தாஜ தொழுவார்,
நெத்தி கருக்க தொழுது இருப்பார். இவங்களுக்கு துனியால அல்லாஹ் தஆலா அந்த கூலி எல்லாத்தையும் கொடுத்துருவான். எங்க கொடுப்பான்? இந்த செஞ்ச நல்ல அமலுக்கு எல்லாம் கூலி எங்க கொடுப்பான்? துனியாலேயே கொடுப்பான். கொடுத்து போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன செய்வான் இவங்களுக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், கேளுங்க. மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, யார் துன்யாவுடைய வாழ்க்கையை விரும்பி அதனுடைய அலங்காரங்களை விரும்பி வாழ்றாரோ, நாடி வாழ்றார், விரும்பி வாழ்றார், நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அந்த துனியாட வாழ்க்கையில செஞ்ச நல்ல அமல்களுக்குரிய கூலி அல்லாஹ் துனியாலே கொடுத்துருவான். எங்க கொடுப்பான்? துனியாலே கொடுத்துருவான். வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், அவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே வங்குரோத்துக்காரர்களாக மாற மாட்டார்கள். துனியால அவங்க பங்களோட்டு இல்ல, அவன் தாஜத்தொழுதா அதுக்கு துனியால அல்லாஹ் கொடுப்பான். அவங்களோட வாழ்க்கை துனியாட அலங்காரத்தை விரும்புது, அலங்காரத்தை கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன் பாருங்க, இவர் தீனுக்குள்ளால வந்த பிறகு எவ்வளவு ஏறிட்டாருன்னு கேட்டீரா? இன்னைக்கு தீன்தாரிகள் பேசிக்கொள்றேன். இவர் தீனுக்குள்ளால வந்த பிறகு மாஷா அல்லாஹ் இவர் எத்தனை பில்டிங் வந்துட்டு இவ்வளவு வாகனம் எடுத்துட்டு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. ஓ, தீன் வந்தா துனியா வரும். துனியா வந்தா என்னத்த உள்ளுக்கால இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது, கேளுங்கோ. நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அவர்களுடைய அமல்களுக்குரிய கூலிய துனியாலே கொடுத்துருவோம். வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், அவர்கள் இந்த துனியாவிலே பங்களோட்டாக மாட்டார்கள். உலாயிகல்லதீன ليس لهم في الآخرة إلا النار, அவர்களுக்கு ஆகிராவுல நரகத்தை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டோம். நரகத்தை கொடுப்போம் என்று சொல்லல, என்ன சொல்லல சொல்லுமா? நரகத்தை கொடுப்போம் என்று சும்மா சொல்லல, நரகத்தை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டோம். وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون, துனியால செஞ்சதெல்லாம் எரிஞ்சு போயிட்டுமா அவங்களோட அமல் எல்லாம். ஆகிராவுல அவங்களோட அமல்கள் எல்லாம் பாத்திலாகிட்டு என்று குர்ஆன் சொல்லு. அமல் பாத்திலாகிட்டு, அமல்கள் வீணாகிட்டு. துனியாலே அல்லாஹ் கொடுத்தான். யார் துனியால உள்நோக்கத்தோட வாழ்றானோ, துனியாட வாழ்க்கையில வாழ்ற நோக்கம், எனக்கு துனியால இப்படி ஒரு லெவல் தேவை, இப்படி ஒரு டாக்கெட் ஒன்று எனக்கு இருக்குது, நான் இப்படி ஒன்றை அடைஞ்சிட்டான் சாகணும் என்று துனியாவதார் ஆசை வைப்பானோ, துனியாவதார் நாட்டம் கொள்ளுவானோ, அவன் வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். தஹஜ்ஜத் தொழுவான், நோம்புக்கு மேல நோம்பு பிடிப்பான், ஜகாத்துக்கு மேல ஜகாத் கொடுப்பான், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செய்வான். துனியாலே அதுக்குரிய நல்லது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். உலாயிகல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார் வஹபித மா ஸனஊ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு ஆகிராவுடைய வாழ்க்கையில நரகத்தை தவிர வேற எதையும் கொடுக்க மாட்டோம். உலகத்துல உயர்வு நாடிட்டாவே பசாத் உண்டாயிடும். ஆகிராவுல சொர்க்கம் யாருக்குண்டா, யார் உலகத்துல உயர்வ நாடல்லையோ அவருக்கு. தில்கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். தில்கத்தாருல் ஆகிரா, அந்த ஆகிராவுடைய வீடு, அந்த ஆகிராவுடைய சொர்க்கம் யாருக்கு கொடுப்போம்டா? நஜஅலுஹா, அதனை நாங்கள் ஆக்கி வைப்போம், தயாரித்து வைப்போம். லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, பூமியிலே உயர்வை நாடாதவர்களுக்கு, வலா ஃபஸாதா, ஃபஸாது செய்யாதவர்களுக்கு. அப்படின்னா உயர்வை அவர்கள் நாடவில்லை. ஒரு டாக்கெட் ஒன்று வச்சு துனியால அடைவு வச்சு வேலை செய்ய இல்ல, அதுக்காக வேண்டி மேல் மிச்சமா ஒன்றும் செய்யல. வலா ஃபஸாதாண்டா, ஃபஸாதுன்றது என்ன? சுன்னத்துக்கு வெளியே போறது. சுன்னத்துக்கு வெளியே போகல. அவர் வியாபாரம் செய்யறாரா? அவர் ஏன் வியாபாரம் செய்வாருண்டா,
கியாமத்துல நபிமார்களோட, சித்திகளோட, சுஹதாக்களோட எலும்போடு வியாபாரம் செய்வார். இப்ப போய் பேசுவாரா? துனியால ஒரு நோக்கம் வச்சு கொள்வாரா? ஒரு டாக்கெட் வச்சு வேலை செய்வாரா? இல்ல அவட டாக்கெட் என்ன? டாக்கெட் நம்பிக்கையா நடந்து அல்லாஹ் அடையிற, உண்மை பேசி அல்லாஹ் அடையிற அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யின வஸித்தீன வஷுஹதா, உண்மை பேசக்கூடிய நம்பிக்கையாளராகிய வியாபாரி நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை கேட்டு நிறைய சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சாங்க. என்னத்துக்கு? துனியா தேடவா? இல்ல, அல்லாஹ் அடைய வியாபாரமே செஞ்சாங்க, அல்லாஹ் அடைய செஞ்சாங்க. விளங்குதா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கடை போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது வியாபாரி வியாபார பொருள் வித்தத்துக்கு போறோம் திருப்பி கொண்டா, என்ன செஞ்சா? திருப்பி கொண்டா அத சந்தோஷமான மனசோட திருப்பி எடுத்தாங்கன்னா கியாமத்துல நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்போம், விரல் ரெண்டும் சேர்த்து சொன்னா இப்படி இருப்போம். அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸ சொல்லல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடை போட்டாங்க பஜார்ல. கடை ஓடுது. ஒரு நாள் ஒருத்தர் கொண்டு போன சாமானை திருப்பி கொண்டார், சந்தோஷமா எடுத்துக்கொண்டார். அவர் தந்ததை திருப்பி கொடுத்தார். கொடுத்து முடிய கடையை மூடின. என்ன செஞ்சார்? மூடின அண்டைக்கு மூடுறது இல்ல, நிரந்தரமா கடை மூடி. கேட்டாங்க என்ன நடந்துச்சு வியாபாரத்துக்கு? சொன்னாங்க, நான் இந்த ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு கடை போட்டேன். சுன்னத்துக்கு வெளியில போறது ஃபசாது விளங்குமோ? நீங்க எங்கட டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்கட பிசினஸ் டெக்னிக் எல்லாம் மண்ணாங்காட்டி உங்களோட டெக்னிக் எல்லாம் ஃபசாது. நீங்க லாஜிக்ல பேசுறல்ல, நீங்க ஆளே மாத்துற. உங்களுக்கு துனியால டாக்கெட் ஒண்டிக்கிற, நீங்க டாக்கெட் வச்சா டாக்கெட் அடைவீங்க. இப்படி ஒரு ஊடு அடிக்கணும் என்று வச்சா அந்த ஊடு அடிச்சாச்சு. எவ்வளவு பேர் வீட்டுள்ளுக்கு போனோட்டே நோயாளி கண்டில்லையா? பெரிய ஊடுண்ட கட்டுற, பெரிய லெவல் ஊடுண்ட கட்டிட்டு என்ன செய்யற? அந்த வீட்டுக்கு குடி போன உடனே ஆள் நோய் இல்ல, ஆளோட பொம்பளை நோய் இல்ல. இப்ப நாங்க வைத்தியத்துக்கு மக்களோட புலங்குறாங்க தானே. எங்கள்கிட்ட சொல்ற சரியான கண்ணூர் இருக்கிற வீடு கட்டின போறோம். நாங்க என்ன கண்ணூர் இல்ல, இது அல்லாஹ்வுடைய அஸாபு. இது நீங்க தௌபா செய்ய வேண்டிய பாவம். இந்த வீடு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டி கொள்ளையிலும்டா, நீங்க 1.5 கோடி ரூபாய் செலவழிச்சீங்கிற. உங்களுக்கு வாழ்றதுக்கு டைல் தேவையில்ல. இன்னைக்கு டைல புடிச்சுக்கொண்டு கால் வருத்தம் சொல்லி புடவை சப்பாத்து போட்டுற. என்ன செய்ய? அப்ப என்னத்துக்கு டைல் பிடிச்ச? நீ என்னத்துக்கு பிடிச்சான் டைல்? பெருமைக்கு பிடிச்சான், லெவல காட்டுறதுக்கு பிடிச்சான், மனுஷருக்கு காட்டுறதுக்கு வாழ்றான். இதுக்காக வேண்டி செலவழிக்கிறான். இதுக்கு பேரு தான் இப்தார். இவங்க தான் ஷைத்தான் சகோதரர்கள். யார் இவங்க? ஷைத்தானுடைய சொல்லுங்க சகோதரர்கள். அவங்க கூட்டாளி மாதிரி இல்ல, சகோதரர்கள்.